இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Matthew chapter 13 verse 23. But he that received seed into the good ground is he that heareth the word and understands it, which also beareth fruit, bringeth forth some an hundredfold, some 60, some 30. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இங்கே பார்க்கிற 3 காரியங்கள். ஒன்று விதை, 2வது நிலம், 3வது பலன். இங்கே நிலம் என்பது ஒரு மனுஷனுடைய மனிதனுடைய சிந்தை தளம், இல்லை என்றால் இதய தளம், உள்ளான மனுஷன். அது புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருக்கும்போது அங்கே நடக்கிறது என்னென்றால், விதை சொல்வது வார்த்தை. அந்த விதை வார்த்தை கேட்கும்போது அதை உணர்ந்து கொள்ளுகிறான். உணர்வு கொள்ளும்போது அது அண்டர்ஸ்டாண்டிங். உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார். அது நல்ல நிலத்தில் விழும்போது தான் அந்த விதை முளைத்து அது செடியாக வளர்ந்து அது தன்னுடைய காலத்தில் தன் கனியை கொடுத்து அங்கே பார்க்கும்போது என்ன நடக்கிறது? 100 ஆக முழுமையாக உணர்ந்து கொள்ளும்போது 100ஆக, கொஞ்சம் குறைவாக அறிந்து கொள்ளும்போது 60ஆக, இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் கொஞ்சம் அறிந்து கொள்வது 30ஆக பலனை கொடுக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியான பொருளாதாரம் மற்றும் சுகம் மற்றும் குடும்ப வளர்ச்சி இவைகளெல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது. ஆனபடிதான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வசனத்தை கேட்கிறதாக மட்டுமல்ல, உணர்ந்து கொள்ளும்போது அந்த உணர்வுள்ள காரியம் நம்மை ஒரு முழுமையான நன்மை பெறத்தக்கதான கிருபையை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.